ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 kg இல்லைனா ஒரு 1 kg இல்லை 1.5 kg வந்து ஒரு கேக் வந்து பேக் பண்ணோன்னா என்ன சைஸ் பேன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். யாருக்குமே அந்த டவுட்டு நிஜமாலுமே வரலையா, இல்லை என்ன சொல்கிறது, வந்தும் கேட்குறக்கு தயங்கினீங்களான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரே ஷேப் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஹார்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கையில் நாம் கொடுத்துருக்குற அந்த அளவு வந்து எல்லா பேனுக்கும் ஒரே மாதிரியா அப்படிங்கிற டவுட் ஏன் வரலைன்னு தெரில. வந்தும் ஒரு சிலர் வந்து கேட்காமல் இருக்கீங்களான்னு தெரில. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கொயர் பேன்லேயோ இல்லைன்னா ஹார்ட் ஷேப் பேன்லேயோ வந்து நம்ம பேக் பண்ணுறதா இருந்தால் சேம் அதெல்லாம் யூஸ் பண்ணுற அதே அளவு பேன் வந்து இதில் யூஸ் பண்ணலாமா, இல்லை டிஃபர் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுக்காக ஒரு சின்ன பேப்பரில் எங்கிட்ட வந்து ஒவ்வொரு பேனும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதனால் வந்து காமனாக இருக்க மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் ஒரு சின்ன டிசைன் வரைஞ்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். அதை வந்து 7 இன்ச்சாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் ஸ்கொயர் பேனோட அளவை வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளார அதே 7 இன்ச் அளவு பேன் வச்சேன்னா ரவுண்ட், அதாவது சர்க்குலாக இருக்குது இல்லைங்களா, ரவுண்ட் பேன் வச்சா இந்த அளவு வருது. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம சர்க்கிள் பேனை விட ரவுண்ட் ஷேப் பேனை விட ஸ்கொயர் பேனில் அதிக அளவு பேட்டர் பிடிக்கும். புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம வந்து இப்போ ரவுண்ட் பேன் யூஸ் பண்ணோம்னா பேட்டர் கம்மியாக பிடிக்கும். ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணால் அதே அளவுள்ள ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணால் பேட்டர் அதிகமாக பிடிக்கும். அப்போது 1/2 kg வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 இன்ச் பேனில் 1/2 kg வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 1/2 kg வந்து நீங்கள் அதே அளவுள்ள ஸ்கொயர் பேனில் பேக் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று வரைகிறேன். இது வந்து ஒரு 7 இன்ச் அளவுள்ள ஒரு ஸ்கொயர் பேனோட இது அளவுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று வந்து அதே அளவுள்ள ரவுண்டு பேன், 7 இன்ச் அளவுள்ள ஒரு ரவுண்டு பேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டுக்கும் ஏரியான்னு சொல்லி நம்ம மேக்ஸில் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 7 இன்ச்சு ஸ்கொயருக்கு வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லி நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஏ ஸ்கொயர். ரெண்டு சைடும் அது, ஏன்னா 4 sides ஆர் ஈக்குவல் இல்லைங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 49. இதோட இது ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 49. இப்போ அதே போல் சர்க்கிளுக்கு வந்து ஏரியா எப்படி கண்டுபிடிப்போன்னா πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது வந்து ரேடியஸ், அதாவது ஆரம்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ வந்து பையோட மதிப்பு வந்து 3.14, அப்புறம் ஆரோட வேல்யூ வந்து 3.5. ஏன்னா 7 அதில் பாதி 3.5 இன்ட்டு 3.5. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 38.4 சம்திங் வரும். இப்போ இது பார்த்திங்கனாவே தெரியும், அதோட கெப்பாசிட்டி 49, இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 38. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ 1/2 kg, இப்போ 7 இன்ச்லேயே 1 kg கேக் வந்து ரவுண்ட் பேனில் 7 இன்ச் சூஸ் பண்ணி பேக் பண்ணுறோம்னா அதே அளவுள்ள 7 இன்ச் அளவுள்ள ஸ்கொயர் பேனில் வந்து 1 kg நம்ம பேக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அது வந்து கெப்பாசிட்டி அதிகம். அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு இது வந்து கம்மியாக எடுக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ கேக் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுண்ட் பேன் வந்து 7 இன்ச் சூஸ் பண்ணிங்கன்னா அதே ஸ்கொயர் பேன் வந்து 6 இன்ச் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 6 இன்ச்சுக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். அதே போல் 6 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா அதோட ஏரியா வந்து 36 வரும். இப்போ 36க்கும் 38க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான். அதனால் வந்து நாம் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். 1 கிலோ பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கொயரில் வந்து 6 இன்ச்சும், அதே 1 கிலோ பேக் பண்ணுறதுக்கு ரவுண்டில் வந்து 7 இன்ச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்டாக யாரும் வீடியோ வந்து போட மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஒரு பேக்கிங் கிளாஸில் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா அவங்க வேணால் உங்களுக்கு இந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க. நம்ம சேனலோட பர்பஸ் என்னன்னு கேட்டால் எல்லாமே பேசிக்லேருந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறது தான். நான் எப்படி லேர்ன் பண்ணுறனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இவ்வளோ டீட்டெயில்டாக வேணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது இப்போ நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, ஒரு சில சேனல்லாம் நான் பார்க்குறேன் கமெண்ட்ஸில். நானே அங்கே தான் போய் உங்களை அப்ரோச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறோம், 4 பேர்த்துக்கு புரியட்டும் தெரியட்டும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து நானே அந்த ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் போய் கமெண்ட்டில் போய் உங்களை அப்ரோச் பண்ணுறேன். நம்ம சேனலை பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. அடுத்து இந்த ஹார்ட் ஷேப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன். இப்போ ஹார்ட் ஷேப் வந்து அதே போல் நான் ஒரு ரவுண்ட் பேன் வந்து 7 இன்ச் பேனும் அதே ஹார்ட் ஷேப் வந்து 7 இன்ச்சும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஹார்ட்டுக்கெல்லாம் எனக்கு ஏரியாலாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதுங்க, எந்த ஃபார்முலா இருக்குது என்னமோ தெரியல. ஆனால் வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்திங்கனாவே தெரியும். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரவுண்டில் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஹார்ட்டை விட ரவுண்டில் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உள்ளே ஒடுங்கியும் இல்லை இதாகவும் வரும்போது எக்ஸஸாக இருக்கும். அப்போ என்னென்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகேங்கிற மாதிரி தோணும். அப்படி ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் தெரியாது. அதனால் சேமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் பேன் வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுள்ள ஹார்ட் பேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கான்செப்ட் இப்படி வச்சுக்கோங்க. இது ரொம்ப எக்ஸாக்டாலாம் போக வேண்டாம். அதே ஸ்கொயரும் ஹார்ட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது எப்போவுமே ஸ்கொயர் வந்து கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். நீங்கள் ரவுண்டும் ஹார்ட்டும் ஒரே அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் மட்டும் 1 இன்ச் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா பொருந்தும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பேனோட ஹைட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு 2.5 இருக்குது இல்லை 2.25 இருக்குதுன்னா, ஸ்கொயர் வந்து ஒரு 2.25 2.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ரவுண்ட் பேனோட சைஸும் அதே அளவு இருந்தால் தான் இந்த இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய பேனும் ஏதாவது ஒன்றோட ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வேரி ஆகும். புரிஞ்சுதுங்களா? இந்த அளவுக்கு போதும். இதை மேலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு குழம்பிடும். அடுத்து நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இங்கே சும்மா இது வீடியோ ஓடிட்டுருக்கட்டும். நான் என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ரோச் பண்ணுற வீடியோஸ் கீழே கமெண்ட்டில் வந்து நிறையா பேர்த்து பார்க்குறேன். அவங்க வந்து ஏதோ ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எப்படியோ ஒன்று அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்கள விட்டுருங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு, அதனால் ஒரு 10 கேக் பேக் பண்ணி பார்த்துட்டு உடனே நானும் ஹோம் பேக்கர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இறங்கிடுறேங்க. ஏன் இவ்வளோ அவசரம்னு எனக்கு தெரியல. நான் யார் மேலேயும் பொறாமையோ இதெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை வந்து முழுசாக தெரிஞ்சிக்காமல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அதை பற்றி தப்பில்லை. என்ன தப்பு பண்ணுறீங்கங்கிறத நான் இப்போது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்க போகிறீங்க, அதாவது பரதநாட்டியம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பேசிக்கான தை தித்தி தையிலேருந்து ஆரம்பித்து சொல்லி தருவாங்க. அப்படி கற்றுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை நம்ம டிவியில் வந்து ஏதோ ஒரு சினிமாவில் வந்து ரேவதி மேடமோ இல்லைன்னா பானுப்பிரியா அவங்களோ ஆடி இருக்க பாட்டை வந்து ஒரு 10 நாள் போட்டு கற்றுக்கிட்டு எனக்கும் பரதநாட்டியம் தெரியும்னு சொல்லிவிட்டு நம்ம போய் அரங்கேற்றம் பண்ண முடியுமா? முடியாது. பேசிக்காக அந்த தை தித்தி தையிலேருந்து பழகிட்டு வரவங்க அரங்கேற்றம் பண்ணுறக்கும் அவங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது இப்போ பேக்கிங்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அடிப்படை விஷயத்துலேருந்து லேர்ன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து எந்த இடத்துலையும் ஃபெயிலியர் வராது. அதுக்காக சொல்கிறது தான். நம்ம சேனல் வந்து அந்த மாதிரி தான். நீங்கள் என்னோடய சேனலை பார்க்கணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ முக்கியம் இல்லை. என்னோடய சேனல்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டு இவங்களாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இதுக்கப்புறமும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.